ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் சிஒய் பேட்சுக்கான அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எல்லாமே கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். நிறைய பேர் ஃபஸ்ட் டைமாக எக்ஸாம் எழுத போவீங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி எக்ஸாமில் செமஸ்டர் எக்ஸாமில் எப்படி நம்ம ஈஸியாக பாஸ் ஆகலாம், அதேமாதிரி எக்ஸாமுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகலாம், அதேமாதிரி கொஷின் பேப்பர் ஈஸியாக இருக்குமா டஃப்பாக இருக்குமா எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ நீங்கள் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எந்த டவுட்டுமே இருக்காது. ஃபஸ்ட்டு ஓரளவுக்காச்சும் எல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி படிக்காமல் இருந்தால் கூட இன்றைக்குள்ளே நீங்கள் கொஞ்சமாச்சும் படித்து முடிச்சுங்க. ஏன்னா எதுவுமே படிக்காமல் போய் எழுத முடியாது. அது கண்டிப்பாக யாராலுமே முடியாது. நீங்கள் கொஞ்சமாச்சும் படித்து வச்சுருந்தாங்க அது ரிலேட்டடாக ஏதாச்சும் கீ பாயிண்ட்ஸெல்லாம் எழுதி வைக்க முடியும். கண்டிப்பாக எல்லாருக்கும் பாஸ் மார்க் தெரிஞ்சுருக்கும். 25 தான் பாஸ் மார்க். ஆனால் அது இன்டர்னலுக்கும் எக்ஸ்டர்னலுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் அசைன்மெண்ட் தான் சப்மிட் பண்ணியிருக்கணும், அதுலேயும் நீங்கள் பாஸ் ஆகணும். அதேமாரி நீங்கள் இந்த எழுதுகிற எக்ஸ்டர்னல் எக்ஸாம்லேயும் நீங்கள் பாஸ் ஆகணும். ஃபஸ்ட்டு எப்படி நம்ம ஈஸியாக பாஸ் ஆகலான்னு பார்க்கலாம். ஈஸியாக எப்படி பாஸ் ஆகணும்னா, நீங்கள் எல்லா கொஷினுமே அட்டன் பண்ணி வச்சுட்டு வாங்க. ஏன்னா நீங்கள் எதுவுமே அட்டன் பண்ணி வைக்கலைன்னா அவங்களுக்கு மார்க் போட முடியாது. நீங்கள் சப்போஸ் ஏதாச்சும் ஒரு 2-3 கொஷின் அட்டன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 மார்க்காச்சும் போடுவாங்க. அது வழியாக கூட நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எல்லா கொஷினுமே அட்டன் பண்ண பாருங்க. எல்லா கொஷினுமே எழுதி வைங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்ட் சி முடிங்க. அதுக்கப்புறம் பார்ட் பி முடிங்க. அதுக்கப்புறம் பார்ட் ஏக்கு போங்க. எடுத்தோடனே 2 மார்க்கில் உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணாங்க. அதேமாதிரி எக்ஸாம் ஆளுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும்னா, முக்கியமாக எக்ஸாம் ஆளுக்கு 10 மினிட்ஸ் பிஃபோரே நீங்கள் போங்க. எக்ஸாம் ஆளுக்கு போனதுக்கப்புறமா அங்கே ஆன்சர் ஷீட் அவங்க கொடுப்பாங்க. அதை ஃபில் பண்ணுறதுக்கே டைம் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் வேணால் ஆன்சர் ஷீட் எப்படி ஃபில் பண்ணணும்னு நான் போட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. முக்கியமாக நீங்கள் ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு போங்க. ஹால் டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே உங்கள் அலோவ் பண்ணுவாங்க. ஹால் டிக்கெட்டு கண்டிப்பாக மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. வேணுன்னா ஒரு 5 ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க பேக்கில் கரெக்டாக. அதேமாரி எக்ஸாம் ஹாலில் போய் ஆன்சர் ஷீட்டில் உங்கள் ஸ்டாஃப் சைன் போட்டதுக்கப்புறம் ஹால் டிக்கெட்டில் கண்டிப்பாக நீங்கள் சைன் வாங்குங்க. ஏன்னா சப்போஸ் ஆப்சண்ட்னு வந்துச்சுன்னா இதெல்லாம் யூனிவர்சிட்டிக்கு ப்ரூஃபாக நீங்கள் காட்டுற மாதிரி இருக்கும். அதேமாரி ஐடி கார்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஐடி கார்டு சில பேருக்கு சென்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாருமே ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போங்க. ஆதார் கார்டை கண்டிப்பாக நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போங்க. ஐடி கார்டு இல்லாதவங்க மட்டும் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போங்க. அதேமாரி உங்களுக்கு தேவையான ஸ்டேஷ்னரி ஐட்டம் எல்லாத்தையுமே நீங்களே ஓனாக எடுத்துகிட்டு போங்க. அங்கே போய் வாங்கிக்கலான்னு மட்டும் போவாங்க. உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் எழுதுங்க. பக்கத்தில் பார்த்துதான் எழுத முடியாது. அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க. உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் எழுதி வச்சுட்டு வாங்க. அதேமாதிரி நிறைய பேர் ஃபோனு கால்குலேட்டருங்க எடுத்துகிட்டு போகலாமான்னு கேட்டிருந்தீங்க. மொபைல் ஃபோன் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் எக்ஸாம் ஹாலில் அது அலோடு கிடையாது. நீங்கள் பேக்லேயே வெளிலே வச்சுட்டு போக மாதிரி இருக்கும். அதேமாதிரி கால்குலேட்டர் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாமான்னு கேட்டிருந்தீங்கன்னா, கால்குலேட்டர் உங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். மேக்ஸுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். மேக்ஸ், பிகாம், பிபிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக கால்குலேட்டர் தேவைப்படும். அந்த சப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு கால்குலேட்டர் தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அதேமாதிரி ஸ்மார்ட் வாட்ச் அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. நார்மல் வாட்சை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. எக்ஸாம் ஈஸியாக இருக்குமா இல்லை டஃப்பாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம் மோஸ்ட்லி ஈஸியாக தான் அவங்க கொஷின் பேப்பர் எடுப்பாங்க. நீங்கள் எல்லா கொஷினுமே அட்டன் பண்ணி வைங்க. தெரியுதோ தெரியல எல்லா கொஷினுமே நீங்கள் அட்டன் பண்ணி வைங்க. சாய்ஸோடய அட்டன் பண்ணுங்கள். ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.